எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா ராதிகா அவர்கள் பயங்கரமான ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்பவே வரலட்சுமி கிட்ட சொன்னேன், அவ கேட்கவே கிடையாது, இதற்கெல்லாம் அவள் அம்மா தான் காரணம், இதனால தான் இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சொல்லி ரொம்பவே கடுமையாக வரலட்சுமி சரத்குமார் அவர்களை திட்டியிருக்கிறாங்க ராதிகா அவர்கள். இதற்கு சரத்குமார் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். ராதிகா அவர்கள் நமக்கு எல்லாத்துக்குமே வெளிப்படுத்தின வரலட்சுமி சரத்குமாருடைய கல்யாணத்தில் நடந்த அந்த ஒரு ரகசியமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்ள போகிறோம். அந்த ஒரு ரகசியமான விஷயத்தினால தான் இன்னைக்கு ராதிகா அவர்கள் இவ்வளோ கோபம் கொண்டு இப்படி கடுமையாக வரலட்சுமி திட்டி இருக்கிறாங்க. நான் அப்பவே சொன்னேன், இவ கேட்கவே கிடையாதுன்னு. அப்படி என்ன வரலட்சுமி சரத்குமார் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு, அந்த பேர் அதிர்ச்சிகரமான விஷயம் என்ன, இதற்கும் அவங்க அம்மாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, எல்லாத்துக்கும் மேலே இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த சரத்குமார் அவர்கள் கடைசியாக ஒன்று பண்ணியிருக்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, சில வாரங்களாக சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா ராதிகா அவர்கள் தான் தமிழ்நாட்டில் ஹாட் டாப்பிக்காக இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சர் விஜய்க்கு அடுத்தபடியாக நம்முடைய தமிழகத்தில் எல்லாருமே பேசப்படுற ஒரு வார்த்தை அப்படின்னா ராதிகா ராதிகா அப்படின்னு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி பாரதி ராஜா இறந்து போயிட்டாங்க. பாரதி ராஜாவுக்கும் ராதிகாவுக்கும் ஒரு அப்பா மகள் போன்ற ஒரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இத்தனைக்கும் பாரதி ராஜா கடைசீட்டில் இறக்கும் போது அவர் கூட யாருமே இல்லை. அவங்களுடைய மனைவி இல்லை, அவங்களுடைய மகள் இல்லை, மகன் இதுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. உண்மையை சொல்ல போனால் மகன் இறந்து போனதுனால தான் பாரதி ராஜா தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுட்டாரு. ஆனால் கூட இருந்த ஒரே நபர் ராதிகா. ஆனால் பாரதி ராஜா அந்த மருத்துவ சிகிச்சை பலனின்றி இறந்து போயிட்டாங்க. உலகத்தில் யாருக்கு சோகம் இருந்ததோ இல்லையோ, ராதிகா அவர்களுக்கு சோகம் தாங்கவே முடியாமல் இறுதி சடங்கு முடிஞ்சு கடைசி நபராக அங்கிருந்து கிளம்புனது ராதிகா தான். சரி, ஒரு வாரம் ரொம்பவே நல்லா போனிச்சு அவங்களுடைய வாழ்க்கை. அந்த சோகத்திலிருந்து கொஞ்சம் மீண்டு வந்தாங்க. திடீர்னு பார்த்தா பாக்கியராஜ் அவர்கள் இறந்து போயிட்டாங்க. பாக்கியராஜும் ராதிகாவும் எத்தனை படங்கள் சேர்ந்து நடித்தாங்க. பாக்கியராஜ் மற்றும் ராதிகா அவ்வளவு நட்பா. ராதிகா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னுடைய சினிமா வாழ்க்கையில் பாக்கியராஜ் அப்படிங்கிற ஒரு நண்பன் என்னுடைய வாழ்க்கையில் வரலைன்னா நான் எந்த இடத்துல இருப்பேனே எனக்கு தெரியல. சினிமா துறையை பற்றி உங்களுக்கு எல்லாருமே தெரியும், இங்கே கல்லுகு காட்டேரி மிருகம் எல்லாமே இருக்கும். இந்த ஒரு இடத்துல நான் பார்த்த அதிசயம், நான் பார்த்த பொக்கிஷம் பாக்கியராஜ். அதனால தான் இன்னைக்கு இந்த ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறேன் அப்படின்னு ராதிகா அவர்கள் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க பாக்கியராஜ் குறித்து. அந்த நபர் பாரதி ராஜா இறந்த 2 வாரம் கழிச்சு பாக்கியராஜ் இறந்து போயிட்டாரு. அவங்களும் பார்த்தீங்கன்னா பாக்கியராஜோட இறுதி சட்டங்களை கடைசி வரைக்கும் இருந்து கடைசியாக கிளம்புனாங்க. இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த முக்கியமான 2 நபர்களை தொலைச்ச ராதிகா அவர்கள் மிக பெரும் அளவுக்கு சோகமாக இருந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு சில வாரமாக தான் ராதிகா அவர்கள் இந்த சோகத்தில் இருந்துலாம் மீண்டு வந்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் மீண்டும் அவங்களுக்கு ஒரு சோகம் ஏற்பட்டிருக்குது. அவங்களுடைய மகள் வரலட்சுமி சரத்குமாருடைய திருமண வாழ்க்கையில் ஒரு மிக பெரும் அளவுக்கு பூதங்கம் வெடித்து விட்டது. அதனால தான் மனம் தாங்க முடியாமல் ராதிகா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மகள் வரலட்சுமி சரத்குமார் கிட்ட நான் பல தடவை படித்து சொல்லியிருக்கிறேன், கல்யாணத்துக்கு முன்னாடி 1க்கு 100 தடவை கிடையாது, 1க்கு 1000 தடவை யோசிச்சு பார்க்கணும். அவன் பணக்காரனாக இருக்கிறானா, அழகாக இருக்கிறானா, இல்லை புகழ் வாய்ந்தவனாக இருக்கிறானா, இதையெல்லாம் பார்க்கக்கூடாது. நல்லவனாக இருக்கிறானா, திறமை வாய்ந்தவனாக இருக்கிறானா, தன்னை கடைசி வரைக்கும் சந்தோஷமாக பார்த்துப்பானா அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஆனால் அவள் புத்திக்கு அது ஏறவே கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் அவள் கிடையாது, அவங்களுடைய அம்மா தாங்கிற மாதிரி ரொம்பவே காட்டமாக பேசியிருக்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட விஷயம் சரத்குமார் அவர்களுக்கு தெரிய வருவோம். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மகள் வரலட்சுமி சரத்குமாருக்கு எது சரி எது தப்பு அப்படிங்கிறது அது தெரியும். நான் சொல்லி கொடுத்து தான் வளர்த்திருக்கிறேன். அவளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி அவள் லைஃப்பை கரெக்டாக கொண்டு போகவும் தெரியும். அதனால் ராதிகா, நீ அதை பற்றிலாம் பயப்படாத, அதை எல்லாமே என் மக சரியாக பண்ணுவா, எல்லாத்துக்கும் மேலே அவள் கூட நான் இருக்கிறேன், அவளை நான் விடமாட்டேன் அப்படின்னு நம்முடைய சரத்குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் தான் இன்றைக்கி சமூகத்தில் பரபரப்பாக போயிட்டுருக்கு. நேயர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ராதிகா அவர்கள் சொன்னது சரின்னு நினைக்கிறீங்களா? சரத்குமார் அவர்கள் சொல்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கன்வர்ஸை தெரிவிங்க. நன்றி.